My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு சின்னதாக ஒரு கார்டன் ஒர்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஒன் ஆஃப் த ரீசன்ட் வீடியோவில் பிளான்ட் ஷாப்பிங் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் நான் புதுசாக மாடி தோட்டத்துக்காக என்ன மாதிரியான செடிகள்லாம் வாங்கியிருக்கேன் அண்ட் என்ன பர்பஸ்க்காக வாங்கினது எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூட்டி தான். வாங்கின செடிகளை நான் எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் அண்ட் டைரெக்டாக பெரிய க்ரோ பேக்கில் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணணும் அண்ட் சின்ன சின்ன தொட்டிகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான மண்கலவை கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோட எண்டில் ஒரு சின்னதான ஒரு கொய்யாக்காய் அறுவடையும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் தான் நான் வாங்கின புது செடிகள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரோஸ் பிளான்ட், அதாவது இந்த மதர் ரோஸ் பிளான்ட்டை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ரோஸ் பிளான்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ரொம்ப ஒரு குறிப்பாக ரொம்ப கவனிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய பேருக்கு ரோஸ் பிளான்ட் வாங்குறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த செடி நல்லாவே வாடியில் காஞ்சி போயிடும். ஒரு ப்ராப்பரான மெத்தடில் ரோஸ் பிளான்ட்டை, குறிப்பாக நர்சரியில் வாங்கின ரோஸ் பிளான்ட்டை நம்ம எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்றது பற்றி அதுக்காகவே செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் சில ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ரோஜா செடின்றது செழிப்பாக வளரும். குறிப்பாக நீங்கள் ரோஜா செடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய பூக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ அந்த மண் கம்ப்ளீட்டாக புதையிற அளவுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளைகள்லாம் வளர்ந்து வரும். ஒரு பெரிய தடிமனான வேர்லேருந்து, ஒரு தடிமனான கிளையிலேருந்து அந்த அளவுக்கு நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா, ஜென்ரலாகவே நர்சரியில் வாங்கின ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த செடியில், ஒரு சின்ன கவர் மாதிரி. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த செடியை புதைச்சா போதும். ரோஜா செடிக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம இந்த ரோஸ்மேரி செடியை இந்த க்ரோ பேக்கில் மாற்ற போகிறோம். இந்த க்ரோ பேக் ஏன் பார்க்க இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். இந்த க்ரோ பேக் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆன ஒரு க்ரோ பேக். எதனாலனா இந்த எறும்புகள்னால. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த எறும்புங்கன்றது சுத்தமாக போகிற மாதிரி தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தட், ஆர்கானிக்காக ஏதாச்சும் ஒரு மெத்தட் தெரியும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஏதாச்சும் வாசமாக வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு செடி வச்சா பூச்சி எறும்புகள்லாம் பெருசாக அதை பக்கம் வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த ரோஸ்மேரி செடி நான் வாங்கிட்டு வந்தேன், குறிப்பாக இந்த க்ரோ பேக்கில் வைக்கிறது. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் பிளான்ட் சம்மந்தப்பட்டது இருந்ததுன்னா அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதில் எறும்பு இருக்குங்க. நான் கையை வச்சு கூட இந்த மண் எல்லாத்தையும் நான் அணைச்சி விட மாட்டேன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கும். பிகாஸ் கையை வச்சு அடுத்த செகண்டே ஒரு 20-30 எறும்பு டக்குன்னு மேலே ஏறி கடிச்சு கொதறிடுது. அடுத்ததான் நம்ம இந்த செர்ரி பழச்செடியை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பழச்செடியெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆழமாகவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. ஏன்னா வளர அதோட வேர்கள்லாம் ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த செடின்றது ரொம்ப மேலே இருந்ததுன்னா சீக்கிரமாகவே சாஞ்சிடும். ஸோ நல்லா ஆழமாகவே இதை மாற்றி வைக்கிறதுன்றது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தபடியாக நாம் கொடி ரோஜாவை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் வெரைட்டின்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாங்கினேன், ஆனால் அது சரியாக வரலை. ஸோ இது 2வது டைம் நான் வாங்குறேன். மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டைம் இது ஒழுங்காக வரும்னு நான் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ரோஜா மொட்டுக்கள் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்ததாக ஒரு நாட்டு செம்பருத்தி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ரோ பேக்கில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய செடிகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோம், க்ரோ பேக்கில் மாற்றி வைக்க வேண்டிய செடிகளுக்காக ஒரு மண் கலவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். மாடி தோட்டத்தில் எவ்வளோ வேணால் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் டாலரேட்டே பண்ண முடியாத கஷ்டம் என்னென்னா, மாடி தோட்டத்துக்கான பொருளை வாங்கிட்டு அதை மாடி வரைக்கும் தூக்கிட்டு வருது. அதுவும் அவ்வளோ ஈஸி கிடையாது. என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எதுக்காக நின்று நான் போஸ்ட் கொடுக்குறேன்னா வேறு எதுக்காகவும் இல்லை, தம்ப்நெயில் இருக்கிறதுக்காக மட்டும். இதில் ஃபர்ஸ்ட் நான் பிரித்து கொட்டுறது எதுனா தோட்டமண், அடுத்ததாக நான் பிரித்து கொட்ட போகிறது எதுனா மாட்டு எரு, அண்ட் அதுக்கு அடுத்ததாக தேங்காய் நற்கழிவு, அண்ட் அதுக்கு அடுத்ததாக மண்புழு உரம். நீங்கள் பூச்செடிகளுக்கு மண் கலவை நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. பூச்செடிகள் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வளரப்போகுது. ஸோ மண்ணை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதில் நம்ம சேர்க்க போகிற உரத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சம அளவுக்கு இல்லை கொஞ்சம் அதிகமான எருவை நீங்கள் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. எரு நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ நல்லா காஞ்ச எருவை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நர்சரியில்
இப்போல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாக இருக்க எருவே போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு துளையிட்ட இந்த பூத்தொட்டிகளில் அந்த துளைக்கு மேலே ஒரு 2 கல் நீங்கள் வைக்கணும். எதுக்குன்னா நம்ம செடிக்கு விடுற தண்ணி வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகும். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த மண் போயிட்டு அந்த துளைகளில் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. இதுக்கு துளை போடாமே இருக்கலாமே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் துளை போடாமல் ஒரு செடி வளர்க்கவே கூடாது. அப்படிங்கிற துளை போடணும்னா நீங்கள் விடுற தண்ணி வந்து அந்த மண்ணிலே தேங்கி அந்த பெரிய வந்து சீக்கிரமாக வேரல்களுக்கு உண்டாக்கிடும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் நீங்கள் மண்கலவை ஃபில் பண்ணுறப்போ பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த செடி நீங்கள் எந்த ஆழமாக நடணுன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் மீதி மண்கலவை நீங்கள் ஃபில் பண்ணணும். ரொம்ப ஆழமாக புதைச்சிடக்கூடாது. அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த மண்ணுக்கு மேலேயும் புதைச்சி கவரில் இருக்க செம்மண் கம்ப்ளீட்டாக முழுகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் அந்த செடியை நடவு செஞ்சாலே போதுமானது. ஸோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனடியாக நம்ம செடிகளுக்கு தண்ணி விட்டுறணும். ஏன்னா இப்போ அது டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குன்ற ஒரு க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜை வந்து அந்த செடிகள் ஃபேஸ் பண்ணும். அதுலேருந்து நம்ம அந்த செடியை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் ஈவினிங் டைமில் நம்ம செடிகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுவும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்த உடனே அதுக்கு தண்ணி விடணும். அப்போ தான் அந்த செடி வந்து ப்ராப்பராக செட் ஆகும். இல்லைனா சீக்கிரமாகவே காஞ்சி போகும். அண்ட் அடுத்தபடியாக சுற்றி இருக்க மற்ற செடிகளுக்கும் தண்ணி விட்டுடலாம். நான் மோஸ்ட்டாக மார்னிங்கும் தண்ணி விடுவேன். இன்றைக்கி விடலை, இதில் ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஈவினிங் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுடலான்ற மைண்ட் செட்டில் நான் மார்னிங் தண்ணி விட ஆரம்பிச்சேன். யூஸ்வலாகவே மார்னிங் தண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஈவினிங் தண்ணி விடுறது தான் நல்லது நானே நம்பிட்டு இருந்தேன். அது கிடையாதுன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரியும் வந்து. இப்போ லாஸ்ட்டாக இந்த கொய்யா பழத்தோட அறுவடையை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த கொய்யா பழன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால், இந்த செடியை நான் கவாத்து பண்ணி வளர்த்து கொண்டு வந்த செடி இது. இப்போது நான் கவாத்து பண்ணி வளர்ந்து அறுவடை கொடுக்க ஆரம்பித்து இப்போ அறுவடையை முடிய போகுது. கிட்டத்தட்ட இதுதான் கடைசி அறுவடை. இது முடிஞ்சதுக்கப்புறமா செடி ஒரு சின்னதாக ஒரு கேப் ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் இந்த பூ எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த லாஸ்ட் ஹார்வெஸ்ட்டை கொஞ்சம் வீடியோ பண்ணலாமே அப்படின்றதுக்காக பண்ணேன். பட் பழமரத்தை எப்படி நம்ம கவாத்து பண்ணி கொண்டு வரணும், அந்த கவாத்து பண்ணுறதுல முக்கியத்துவங்கள் என்னன்றதை பற்றி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு அது என் மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய பழமரங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பழம் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். அதாச்சும் இதில் அறுவடை முடிய போதும். கடைசி செட் ஆஃப் அறுவடைன்றது எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கார்டன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட்டுன்றது ஆவரேஜாகவே இருந்தாலும் நமக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கொய்யா பழத்தோட டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. எந்த அளவுக்கு பிங்காக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். மாடி தோட்டத்தில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, நாம் சாப்பிட்றது மட்டும் கிடையாது, நம்ம மாடி தோட்டத்துக்கு வரக்கூடிய பறவைகள் அப்புறம் அணில்களுக்கும் நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க நம்ம தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்ததை இன்னொரு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை.